நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பாடல் கட்டையில் போக போகும் நம் அனைவருக்கும் சமர்ப்பணம். இந்த வாடி 6 மணி வரலும் தாங்காது. சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு இப்படி உட்காந்து அப்படி ஆனது ஆகி போச்சு. ஆக வேண்டியதா பாப்பா. ஐயோ ஐயோ என்ன பார்த்த ராசா புட்டை கண்ண போயிட்டா பாட கட்டு வேணா பால ஊத்து வேணா சொந்தக்காரன் வந்து நின்னா சோறு போடு வேணா சட்டி தூக்கு வேணா சங்க ஊது வேணா. சொந்தக்காரங்க யாருப்பா? சீக்கிரம் வைக்கிறவங்களா சீக்கிரமா வைங்க. பேரம் பேத்தி முக்கியமா வைங்க. உங்க யாரையுமே சும்மா விடாது எழகு எப்ப வரும்னு தெரியாது எழகு தாலி அப்ப போகாது எழகு. ராவா குடிப்பியே ராங்க ராங்கா பேசுவியே. ஐயோ ஐயோ இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டியே ஐயோ ஐயோ இப்படி நாண்டு தின்ன போயிட்டியே ஐயோ ஐயோ இப்படி போட்டு தின்ன போயிட்டியே. சரி, அப்புறம் அது ஒண்ணு இல்ல தாத்தா, கிளிக்கு வயசாயிடுச்சு, அதான் ஆத்துக்குள்ளே செத்து போயிடுச்சு. செத்து போயிடுச்சு. உங்க யாரையுமே சும்மா விடாது எழகு எப்ப வரும்னு தெரியாது எழகு தாலி அப்ப போகாது எழகு. Boom shakalak yo, elloru munna koodiyacho. Boom shakalak yo, odayile pomelendacho. Saturday night ittacho, pennendre ondre marandacho. Aadekku modikku linjacho, aadekku micha maranjacho. Your hands up. Party like a rock star. Girls, party, bikini, Girls, beach, bikini, Girls, party, bikini, Girls, beach, bikini. ஆம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல இடுப்ப கட்டி நிக்கிற அறிவில உனக்கு போவையா? What Brandy style? போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.
எல்லாருமே அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஐம் ஷூர் மேம் நிறைய வச்சிருக்கீங்க சொல்ல. பட் இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் ஐ திங்க் நான் தான் அதை சொல்ல முடியும் இந்த இடத்துல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேன் ஐ ஹேவ் ரின்ஸ் இன் தி சைட்? யா, இவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து சூப்பராக ஆடுறாங்க. பட் இவங்களில் இவர் மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்துட்டு இந்த செட்டில் வந்து குழந்தைங்கள வச்சு ஒரு டான்ஸ் ஷோ பண்ணலாம், அது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த முதல் குழந்தை ரின்சன் தான். ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க இம்ப்ரோவைஸ் பண்ணி ஆடுறது அது யாருமே சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. இஸ் ஜஸ்ட் பியூர்லி பிளெஸ்ட். ஒரு காட் டச்ட் சைல்டு மாதிரி அவர் இருந்திருக்காரு. இவர் சின்ன வயசுல ஆடுறத கண்டிப்பா இவங்களும் அதே சின்ன வயசுல பார்த்து தான் அதுக்கு அடுத்தடுத்த சீசன்ஸ்ல இவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கே இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அண்ட் இது எப்பவுமே சொல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு, நான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கேன். அண்ட் ரின்சன் நீ இங்க எல்லாம் இதை விட ஒரு பெரிய ஆளா வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. தட் இஸ் த மெயின் ரீசன். ஏன்னா இவங்களுக்கு உன்னோட பியர் குரூப்கே நீ ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஐம் ஷூர் அவங்க எல்லாருமே அதை எக்ரி பண்ண போறாங்க. அண்ட் உங்களை பார்த்து தான் விஜய் டிவில அடுத்தடுத்து குழந்தைகளுக்காக ஒரு டான்ஸ் ஷோ வச்சதுமே இவர் தான் எங்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் டு சே தட் ரின்சன் விஜய் டிவியோட அசோசியேட்டடாக இருக்காங்கன்ட்டு. லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் மை ஜட்ஜஸ். ராதா மேம். ரஃபீக், நீங்கள் ரஃபீக் கப்ரில்லா நீங்கள் ரெண்டு பேருமே பிகினிங்கில், எக்ஸ்பெஷலி ரஃபீக், நீங்கள் பிகினிங்கிலேருந்தே டான்ஸ் ஆடும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு அது அந்த ரசித்து ஆடுறது பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ தெளிவாயிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட இருந்து டான்ஸ் ஆடினா அடி தூள் எக்ஸ்ப்ரெஷன் தான் கண்ணா வரும். சூப்பராக. அந்த சின்ன குட்டி உங்கள் பேர் என்ன? அபிநயா. அபிநயா. இதே ஒரு குட்டி, அதை விட ஒரு குட்டி இடுப்பெல்லாம் ஆடும், இடுப்பெல்லாம் இப்படி தேட வேண்டிய ரொம்ப க்யூட்டாக இருந்ததும்மா, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்லுவேன் ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து எப்போவுமே நினைப்பேன், ஷோ இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து பிறந்திருக்கக்கூடாதா, இன்னும் நானே சொல்லியிருப்பேன், பிறந்திருக்கக்கூடாதா, அப்போ வந்து இந்த லேட்டஸ்ட் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கலாமே, புது புது டான்ஸஸோட எல்லாம் ஆடி வேணாப்பா. 80s வந்தோம், மரியாதையாக நிறைய படம் பண்ணி இதோ ஜட்ஜாக உட்காந்துருக்கோம். இவங்களோட எல்லாம் ஈடு கொடுத்து என்னால் டான்ஸ் ஆடவே முடியாது. சூப்பர் கண்ணுங்களா, சூப்பர். ஒவ்வொருத்தரா தனித்தனியா என்னால சொல்ல என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க அது குட்டிங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இட்ஸ் ஆசம். தூள் எங்கேயோ போயிட்டீங்க. ஆனா இன்னொன்னு மட்டும் புரியுது, ஜோடியில வந்து இந்த இவங்க ரெண்டு பேர் வந்த உடனே கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஐயோ என்னடா அப்படின்னு இவங்க வந்தாங்களே. ஏன்னா இவங்க எப்படின்னா குட்டிங்களோட எல்லாம் இவங்க ஆட முடியாது, பெரியவங்களோட ஆடிதான் ஜெயிக்கிறதுக்கு தான் இவங்க கரெக்ட். அப்படி அந்த அளவுக்கு நீங்க டான்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட், எக்ஸ்பிரஷன்ஸ், பெர்ஃபெக்ஷன், எவ்ரிதிங் தூள். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எப்படி ரின்சன் வந்து ஒரு பயனீரா இருந்தானோ குட்டி குழந்தைங்களுக்கு, அது மாதிரி பெண் குழந்தைங்கள்ல அபிதான். ஷி வாஸ் ஃபர்ஸ்ட் இங்க விஜய் டிவியில வந்து ஒரு குட்டியா ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது ஃபர்ஸ்ட். அவங்கள பார்த்து தான் இவங்க ஐ திங்க் அதுக்கு அடுத்த செட்ல தான் கேபி எல்லாமே வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது ரொம்ப குட்டியா இருக்கும், தரையிலேருந்து இவ்வளோதான் இருக்கும், அவ்வளோ அழகா ஆடுவாங்க. ஆனா இன்னொன்று டிடி பாத்தீங்களா, கேபியும் அவங்க ரெண்டு பேர் ஆடும்போது நம்ம கேப்ரில்லாவோட அந்த சேஞ்சஸ் பாத்தீங்களா, இந்த மேடையில அவங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், பெரியவங்களோட எல்லாம் ஆடி அவங்களோட ஈடு கொடுத்து ஆட முடியாது, சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. பட் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல ரெண்டு குட்டி பசங்க ஆடும்போது கப்ரில்லாக்கு பண்ண அந்த மூமெண்ட்ல அந்த மெச்சூரிட்டி பாத்தீங்களா, அதனால இங்க கிடைச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. இன்னைக்கு ரொம்ப அப்படியே அசன் அப்படி ஜாலியா ஹெவியா ரொம்ப தூளா ஆடினீங்க, ரொம்ப கியூட்டா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். பூர்ணிமா மேம். 5 பேரும் என்ன ஒரு ரப்பர் பாடி மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணினீங்க. நிஜமாவே என்னால் நல்ல வேளை நாங்களாம் 80s பிறந்தோம் தான் நிஜமாவே நானும் நினச்சிது. இவங்களோடலாம் கம்பீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. நாங்களாம் நடிப்பில் ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ அதனால் நாங்களாம் தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்தே நீங்களாம் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ பிரமாதமாக ஆடுறீங்க. ஸோ நிஜமாக அந்த ஒரு ரிதம் சென்ஸு, ஒரு ஸ்டைலு, ஈவன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இந்த சின்ன குழந்தைங்க வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு நினச்சிது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் ஒரு மூவ்மெண்ட்டும் கரெக்டாக அந்த ஸ்டைலோட, அந்த ஸ்பீடோட, அந்த கிரேஸோட ஒவ்வொருத்தரும் ஆடிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது.
ஏன்னா ஒரு விஜய் டிவியில் உங்களுக்கு ஒரு டான்ஸ் மேடை கிடச்சிருக்கு, உங்களுக்கு உங்களோட டேலண்ட்டை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு. அண்ட் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஃப்யூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர்லேயும் அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அண்ட் ஈச் ஆஃப் யூ ரியலி ரின்சன் என்னால் ஃபென்டாஸ்டிக் டான்சர் ஐ திங்க். அண்ட் நீங்கள் டிடி சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அப்போ ஸோ ஐம் ஷுவர் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது தே வில் பி யூ வில் பி an எக்ஸாம்பிள் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆடலாம், இந்த மாதிரி ஒரு பர்சிவியரன்ஸ் அண்ட் இந்த மாதிரி டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த அளவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் லைஃப் அண்ட் யூ ஹேவ் டு யூஸ் இந்த பிளாட்ஃபார்மை நிறைய நீங்கள் யூஸ் பண்ணி இன்னும் பெரிய அளவுக்கு வரணும். Congratulations to all of you. Thank you so much. And Gabriella and Rafiq, ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் உங்களோட பார்க்கும்போது சொன்ன மாதிரி கேப்ரியலால ஒரு சின்ன குட்டி பொண்ணு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ், இன்னைக்கு கொடுத்த மூமெண்ட்ஸ் ரியலி இட் ஷோஸ் தட் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ரோக்ராமில் கெயின் பண்ணியிருக்கேன்னு நல்லாவே தெரியுது. போத் ஆஃப் யூ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே, ஸோ சீசன் 6ஓட ஃபைனலிஸ்ட் ரஃபிக் அண்ட் கேப்ரியாலா விஷ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பாய்ஸ் vs கேர்ள்ஸ் சீசன் 1ஓட வின்னர், சீசன் 2ஓட வின்னர் அண்ட் ஜோடி சீசன் 5ஓட வின்னர் ஜெயந்த் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ஆல் வின்னர்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க எல்லாரும் சேர்ந்து. All the best, Rafiq and Gabby. Thank you boys, thank you so much and thank you so much girls.